ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெலிஷியஸ் கிச்சன். இன்றைக்கி நாங்கள் மிகவும் சுவையான சுலபமான 20 நிமிஷத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு இறால் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு ப்ரெஷர் குக்கரில் 100 ml அளவுக்கு குக்கிங் ஆயில் எடுத்துருக்கிறேன். நீங்கள் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணாதீங்க, ரெண்டாவது வாசனை வேறு மாதிரி இருக்கும். கூடவே 1 டீஸ்பூன் அளவு மாத்திரம் நெய் சேர்த்துருக்கிறேன் அந்த நல்ல வாசனைக்காக. ஒரு துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு சேர்த்துருக்கிறேன். கூடவே 3 மீடியம் சைஸ் வெங்காயம் நீள வாக்கில் நல்ல மெல்லியதாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இப்போ இதுதான் இதில் முக்கியமான ஒரு ஸ்டேஜ். வெங்காயம் நல்ல பொன்னிறமாக வரும் வரைக்கும் நாங்கள் இதை நல்லா வதக்கி எடுக்க வேணும். வெங்காயம் ஆகலும் கரிஞ்சும் போகக்கூடாது, வதங்காத மாதிரியும் இருக்கக்கூடாது. அளவான ஒரு பொன்னிறத்துக்கு வந்ததுக்கு அப்புறமாகத்தான் நாங்கள் இதில் மற்ற இன்க்ரீடியன்ட் சேர்த்துக்கொள்ள வேணும். நீங்கள் இந்த மாதிரி பொன்னிறமாக வதக்கும் பொழுது தான் பிரியாணி நல்ல டேஸ்ட்டாக உங்களுக்கு வரும். இப்போ நல்ல லைட்டான கோல்டன் ப்ரௌனுக்கு வந்ததுக்கு அப்புறமாக 1/4 கையளவுக்கு புதினா, 1/4 கையளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துருக்கிறேன். ஆகலும் நீங்கள் நிறைய சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இதில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன். 50 கிராம் அளவுக்கு இஞ்சி, 25 கிராம் அளவுக்கு பூண்டு எடுத்து நீங்கள் நல்லா இதை பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கொள்ள வேண்டும். மொத்தம் 75 கிராம் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கிறேன். இஞ்சி கொஞ்சம் அதிகமாக இருக்க வேணும். அதில் பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமாக 1 மேசைக்கரண்டி அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறேன். பிரியாணி மசாலா 1 மேசைக்கரண்டி அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். மஞ்சள் தூள் 1/4 தேக்கரண்டி அளவுக்கு சேர்த்துருக்கிறேன் அந்த நல்ல கலர் கொடுக்கறதுக்காக. கூடவே 1 மேசைக்கரண்டி அளவுக்கு உப்பு சேர்த்திங்களா இருந்தால் சரியாக இருக்கும். பிரியாணி மசாலாவில் நான் அதிகமாக எதுவும் சேர்க்க இல்லை. கிராம்பு, ஏலக்காய், பட்டை மாத்திரம் சேர்த்து அரைத்து வச்சுருந்தேன், அதை சேர்த்துருந்தேன். 2 மீடியம் சைஸ் நல்லா பழுத்த தக்காளி நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். தக்காளி நல்லா மசியும் வரைக்கும் நீங்கள் இதை வதக்கி கொள்ள வேணும். கைவிடாமல் நல்லா கிளறி விட்டு கொள்ளுங்க, இல்லாட்டி அடிப்பிடிச்சு கொள்ளும். தக்காளி நல்லா வெந்ததுக்கு அப்புறமாக 3 மேசைக்கரண்டி அளவுக்கு நல்ல கட்டியான தயிர் சேர்த்துருக்கிறேன். தயிர் சேர்க்கும் பொழுது அதிகம் புளிக்காத தயிராக சேர்த்துக்கொண்டா டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமாக நான் இதில் 1/2 கிலோ அளவுக்கு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இறால் சேர்த்துருக்கிறேன். இறால் நான் கோதோடையே சேர்த்துக்கொள்கிறேன். நான் அந்த நடுவில் இருக்கிற கருப்பு நூல் மாதிரி இருக்கக்கூடிய அந்த கழிவை நீங்கள் எடுத்ததுக்கு அப்புறமாக சேர்த்துக்கொள்ளுங்க. இறால் தோலோடு சேர்க்கும் பொழுது அந்த சுவையும் மணமும் மிகவும் அருமையாக இருக்கும். நீங்கள் அப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி நீங்கள் தோலை எடுத்ததுக்கு அப்புறமாகவும் சேர்த்து கொள்ளலாம். இப்போ நான் மூடியை சும்மா மேலே கவர் பண்ணி வச்சு இதை வேக வச்சிருக்கிறேன். 1 நிமிஷம் நல்லா இதை நீங்கள் கிளறி விட்டு கொண்டே இருக்க வேணும். இந்த மசாலா எல்லாமே நல்ல தொக்கு மாதிரி வரும் வரைக்கும் நீங்கள் இதை நல்லா குக் பண்ண வேணும். 1 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் இதை நல்லா கலந்து விட்டு கொண்டிருந்தால் மசாலா நல்லா கட்டியாகி தொக்கு மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறமாக தண்ணீர் சேர்த்து கொள்ளலாம். 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கப்புன்ற விதத்தில் நான் இதில் 2.5 கப் அளவுக்கு பாசுமதி அரிசி எடுத்துருக்கிறேன். 2.5 கப் அரிசி என்றால் உங்களுக்கு 500 கிராம் அளவுக்கு வரும். அதுக்கு நான் 3.25 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கொள்கிறேன். இறால் அதிகமாக தண்ணீர் விடாதுன்றதால 3.25 கப் சேர்த்தா சரியாக இருக்கும். ஆனால் சிக்கன் மட்டன் செய்யும் பொழுது நீங்கள் தண்ணீர் கொஞ்சம் குறைச்சி விட வேண்டும், ஏனென்றால் சிக்கன் மட்டன் தண்ணி விடும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமாக ஒரு கொதி வரும் வரைக்கும் நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சு நாங்கள் இதை கொதிக்க விடலாம். இப்போ மசாலா நல்லாவே கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமாக நான் இதில் 2.5 கப் அளவுக்கு 30 நிமிஷம் ஊற வச்ச பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக ஊற வச்சு சேர்க்க வேணும். குறைஞ்சது ஒரு 20 நிமிஷமாவது நீங்கள் ஊற வைக்க வேணும். அரிசி சேர்த்ததுக்கு அப்புறமாக ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நீங்கள் கொதிக்க விடுங்க. ஆனால் இடைவிடாமல் நல்லா கிளறி விட்டு கொள்ளுங்க. நல்லா அடி வரைக்கும் கரண்டி படுற மாதிரி கிளறி விடுங்க, இல்லாட்டி அரிசி சீக்கிரமாகவே அடியில் ஒட்டி கொள்ளும். அப்புறமாக பிரியாணி கரியறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதோட அரிசி உடைஞ்சு போகாத மாதிரியும் நீங்கள் இதை கலந்து விட்டு கொள்ள வேணும். இப்போ அரிசியும் தண்ணீரும் ஒரே மட்டத்துக்கு வந்ததுக்கு அப்புறமாக நாங்கள் இதை க்ளோஸ் பண்ணி ஒரே ஒரு விசில் மட்டும் விட போகிறோம். இப்போ பிரியாணியை ப்ரெஷர் குக் பண்ணும் பொழுது நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுக்கொள்ளுங்க. லோ ஃப்ளேமில் வச்சு தான் ஒரு விசில் வரும் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேணும். பாஸ்மதி அரிசி வேகிறதுக்கு அதிகளவான நேரம் எடுத்துக்கொள்ளாது. ஸோ ஒரு
விசிலே போதுமானதாக இருக்கும். ஒரு விசில் அடித்ததுக்கு அப்புறமாக நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. உடனே அதை திறந்து பார்க்க வேணாம். 15 நிமிஷத்துக்கு அப்புறமாக நீங்கள் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சைடால் இந்த மாதிரி நீங்கள் அதை கிளறி விட்டுக்கொள்ளுங்க. ஆகவும் சூட்டோட கிளறினீங்களா இருந்தால் அரிசி உடைஞ்சு போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், பாத்திரத்தில் ஒட்டாமல் அடிப்பிடிக்காமல் நல்ல ஃப்ளஃபியாக பிரியாணி வெந்து வந்திருக்கு. தனித்தனியாக ஒட்டாமல் வந்திருக்கு. கொஞ்சம் சூடாறும் பொழுது இன்னும் உங்களுக்கு நல்ல உதிரியாக இந்த பிரியாணி வரும். கொஞ்சம் சூடு தணிஞ்சதுக்கு அப்புறமாக நல்ல உதிரியாக பஞ்சு போல் இந்த பிரியாணி இருக்கும். நீங்கள் இதே மெத்தடில் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல சூப்பரான பர்ஃபெக்டான ஒரு இறால் பிரியாணி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குமென்று நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் தெரியப்படுத்துங்க. கூடவே என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.